என்னங்க சொன்னாங்க டாக்டர்? இது பிரசவ வலி இல்லையா, குழந்தை தலைகளா திரும்பி இருக்குதா, அதனால வந்த வலியா. ஆபரேஷன் பண்ணிதான் குழந்தைய எடுக்கணுமா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. தம்பி, இந்த நேரத்துல வெளியில போயிடாதப்பா, பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். வரட்டுங்களா? அப்ப நான் வரேன் சார். வரேங்க. என்னமா இது சின்ன குழந்தை மாதிரி? வரேன் சார். உள்ள வரலாமா? நிறைய இருக்கு பயா. நான் தாமா வந்திருக்கிறது. இல்ல பரவாயில்ல, கீழே உட்காந்தா சரியா வரும். நீ பச்சோடம்பக்காரி எந்திரிக்காதம்மா. எல்லா குழந்தையும் அப்பா மாதிரியே பிறக்கிறானுங்க இல்ல? ஒரு சொல்ல சுச்சு அப்படியே அப்பந்தான். இருட்டு மொழி. ஐயோ, அப்படியே அப்பதான். கண்ண சொன்னம்மா. அந்த இதுல அழ பாயுது பாரு, ஒரு இடத்துல பார்க்க மாட்டான். ஐயோ, இவன் அப்படியே தான். சுழி கூட ரெட்ட சுழி. நீ பிறந்த ஒரு மாசம் ஆச்சு, கொப்பனை கொண்டு வந்து பார்க்க கூட முடியலையாக்கு. அவங்க வேலை அவங்களுக்கு பெருசா போச்சு. குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறது இந்த ஆம்பளைங்க நினைப்புல இருந்தா தானே. இதையேதான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டான்டானே. அது என்னமோ தெரியல, கன்னியாகுமரி வேலையில மட்டும் அப்படி ஒரு ஈடுபாடு அவனுக்கு. நீங்க தானே வலுக்க டைமா அவர் அனுப்பிச்சு வச்சீங்க. யார் சொன்னது? வயிற்று புள்ள தாச்சியை விட்டு போகாதேன்னு 1000 தடவை சொன்னேன். அவன் தான் போயே திருவேன்னு ஒத்த கால நின்னானே. இன்ஜினியர் சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, வள்ளிமாவை வீட்டு சாவி இருக்கு, வாங்கிட்டு வரேன். இன்ஜினியருக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து சொல்லுச்சு. நான் வீட்டுல வேலையா இருந்ததுனால சாவி அந்த பொண்ணுகளை கொடுத்து விட்டேன். கிடைச்சிச்சா? கிடைக்காமலே உள்ள வந்தோம். இன்ஜினியர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சம்சாரத்துக்கு பிரசவ வலி எடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கல்ல. ஹலோ, ஆஸ்பத்திரியில இருந்தா இன்ஜினியர் அங்க வரலையா? சரி, என்னங்க விஷயம்? இது இன்ஜினியருக்கு ஆட்காந்த பிறந்திருக்கா. அப்பா, இப்பதான் அந்த மனுஷனுக்கு நிம்மதி. என்ன கஷ்டப்பட்டு போயிட்டாருங்க. வீட்டுக்கு ஓடுறதும் ஆபீஸுக்கு ஓடி ஆடுறதும். பொண்டாட்டி மேல என்ன பாசம் வச்சிருக்காரு. ஐயோ ஐயோ, பாத்தீங்களா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அது யாரு? அவர் தங்கச்சிங்களா? முக ஜட அப்படியே இருக்கு. ஹலோ, வந்து இன்ஜினியருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அப்பா, சந்தோஷம். சந்தேகம் இல்லம்மா, சந்தோஷம். வந்தா சொல்லிருங்க. சத்தியமா, அதை விட வேற வேலை. ஏய், வண்டி ஏறா. ஹாய், குழந்தைங்களாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஆன்டிக்கு உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வந்திருக்கு. எல்லாருக்கும் ஸ்வீட் தரேன். வாங்க 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 வாங்க. எல்லாருக்கும் தரேன், எல்லாருக்கும் தரேன். பாரதி, பாரதி, இப்ப ஏன் அழுகுற? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ
யார பத்தி தப்பா கேள்விப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ என் தங்கச்சி மாதிரிமா. திடீர்னு கன்னியாகுமரியில ஏதுங்க தங்கச்சி உங்களுக்கு? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? பாரதி, நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் என்னோட ஃப்ரெண்டு சுந்தரேசன் தான். உனக்கு நல்லாவே தெரியும். எதாச்சும் அவனை நான் குருவாயூர்ல மீட் பண்ணேன். அவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணுமா அது. கல்யாணம் நடக்கிறது அன்னைக்கு 3 பேரும் சந்தோஷமா தான் கோயிலுக்கு போனோம். இந்த நிலைமையில அந்த பொண்ணை விட்டு எப்படிமா தனியா வர முடியும்? பாரதி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். பரவாயில்ல, அங்க இருந்தே சொல்லுங்க. முதல்ல கன்னியாகுமரியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குருவாருக்கு எதுக்கு போனாருன்னு கேளு. ஆரம்பமே தப்பா இருக்கு. எங்க அக்காவுக்கு பதில் சொல்லுங்க. அது குருவாயூருக்கு. அதை விட அதானே, அவளோட 10 மாசம் குடும்பம் நடத்திருக்கீங்க. ஆனா என்கிட்ட இப்படி போய் சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சிருக்க கூடாது? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருந்திருக்க போகுது? போங்க அண்ணா. போங்க போங்க, எங்க போய் பொண்ணை தேடுவேன்? அதுக்கு தானே குருவாயூருக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். எப்படியாவது நம்ம பொண்ணை தேடி கண்டுபிடிச்சுதான் நீங்க வரணும். நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகியும் கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கல. உங்க பொண்ணை என் பொண்ணா ஏத்துக்கிறேன்னு உங்ககிட்ட எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணீங்களா ஏது பண்ணீங்களா எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு நீங்க வரணும்னா நம்ம பொண்ணோட தான் வரீங்க. இவ திருந்தனால சொந்தமா இருக்கு. திருந்த இருக்கிற வயசுல இந்த மனுஷன் வேற இந்த அட்ரஸ் லெட்டர் போட வேண்டாம் எழுதிருந்தேன். அப்புறம் ஏன் இப்படி உயிர் எடுக்கிறாரு? யாரு? வேற யாரு? என் புருஷன் தான். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் சக்கரத்தை என்னை விட அழகா என் புருஷன் எப்படி மயக்கலான்னு பாத்துட்டு வரப்போறேன். போய் வாயில வயிற்றுல அடிச்சுட்டு வா. பேஷண்ட் சோனா எந்த வார்டுல இருக்காங்க? ரூம் நம்பர் 9, செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. பாக்க பாவமா இருக்காளே. ஒருவேளை நம்ம புருஷன் அவளை ஏமாத்திருப்பாரோ? என்ன பண்ணுவீங்க? பண்டாவதால் தானே, அதுக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணி பெத்துக்கிட்டா போச்சு. நீதான் அந்த 12th மேனா? ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. முதல் ஒரு ஜீவன் பிறந்து வீட்டுக்குள்ள வரும்போது இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா வீட்டுக்கு நல்லதில்ல, குழந்தைக்கு நல்லதில்ல. வலது கால வச்சு உள்ள போமா. அவளுக்கு தமிழ் தெரியாது. உங்களுக்கு தெரியல. ம்